ஹாய்ங்க, நான் தான் ஹரிஷ். இந்த கதையை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இந்த நிலையில் நீங்கள் எங்கே போகிற? ஜாகிங். நீ வந்து உட்காருவா, அப்பவே ஓடிக்கலாம். இப்போ தாங்க ஷாலினி. நான் தான் சொல்கிறேன்ல, அதுக்குள்ளே உனக்கு என்ன அர்ஜென்ட்டு? சரி வாங்க ஓடிட்டே பேசுவோம். நாங்கள் 2 பேரும் காலேஜ் படிச்சுங்க. ஸோ அப்படி என்ன படிச்சிங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க? நான் பிடெக், இவன் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியர். ஆமாங்க. ஏய் உழுதுறாத. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிட்டு போ. இப்படி தாங்க காலேஜில் எங்களுக்குள்ள சண்டையில் தான் ஆரம்பிச்சது. மொக்க போடாதடா. ஓகே. நான் ஜிம்னாஸ்டிக் பிளேயர், மேடம் யூபிஎஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவன் ரொம்ப ஷை டைப்புங்க, நான் கொஞ்சம் போல்ட், அவ்வளோதான். ஆமாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அது இப்போ சொல்ல முடியாது, அப்புறம் சொல்கிறேன். டேய், அது என்னடா முக்கியமான விஷயம், சொல்லிட்டு போடா. ரொம்ப முக்கியம். 2 கிலோமீட்டர் கூட ஓடல, அதுக்குள்ள முக்கியமான விஷயம் கேட்க வந்துட்டா. என்ன ஆஸ் யூஷுவல் காஃபியா? ஆமாம், அங்கே தான் ஓடு. ஆமாம், உன் ஃப்ரெண்டு அந்த முட்டைக்கண்ணு மதுமிதா, அவன் நம்பர் கிடைக்குமா? கொடுப்பாங்க, வா உனக்கு நம்பரு. யாரா இந்த வண்டியை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சது? 1.5 லட்ச ரூபாமா வண்டி, சும்மா இல்லை. நாளைக்கும் 5 மணிக்கு தான் போகணுமா? கொஞ்சம் லேட்டாக போகலாமே. அப்போ 4 மணிக்கு. இந்த மாதிரி சண்டை போட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக தான் போச்சு. 3வது அவன் உள்ளே வராமல் இருந்திருந்தா. என்ன இப்போ ஸ்நாக்ஸா? என்ன எப்போ பாரு இதே பேசிட்டு இருக்க? எல்லாரும் பார்க்குறாங்கடி, உட்காரி. ஸோ ஸ்நாக்ஸ் தானே கேட்டோம், என்ன தப்பு பண்ணேன்? வாட் யூ வாண்ட் சார்? அண்ணா ஒரு காஃபிண்ணா. காஃபி. அண்ணா எனக்கு ஒரு காஃபி. ஓகே மேம். நம்ம கோவத்தை அந்த அண்ணன் மேலே கட்டுறா, கொஞ்ச நேரத்துக்கு எஸ்கேப் ஆயிரும். சரி, வெளியே பைக்லேயே பஸ் விட்டுட்டு வந்துட்டேன், அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் சைலண்ட்டாக உட்காந்துட்டு ப்ளீஸ். அப்பா 5 மினிட்ஸ்க்கு எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டோம். அவன் கிடக்குறான். நம்ம செல்ஃபி எடுப்போம். நார்மல் கேம்ல வேணா, ஸ்னாப்ல எடுப்போம். என்னது இது? மேஜிக் மேனா? என்னது இது திரும்ப வருது? ஒருவேளை நம்ம ஃபோனை ஹேக் பண்றாங்களோ? இது ஐபோன் ஆச்சு. என்னது இது? நேற்று வரை எதையோ தேடினேன், இன்று என்னையே தேடுகிறேன் உனக்காக. ஹாய் பிங்கி, என்ன பிங்கி கூப்பிடுறேன்னு பாக்குறியா? a beautiful goddess for the first time in the pink dress. ஆமா, முதல்ல உன்னை பிங்க் ட்ரெஸ்ல தான் பார்த்தேன். மைண்ட் ப்ளோ. அப்பவே முடிவு பண்ணிட்டேன், you are mine. உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்ப கூட இந்த லெட்டர் இமேஜ் மாத்தி சென்ட் பண்ணல, பிங்கி என்கிற ஷாலினி டாலுக்கு தான் சென்ட் பண்ணியிருக்கேன். போதும் தேடினது. நான் காஃபி ஷாப் வெளியே இருக்கலாம்ல, ஏர்ட்ராப் கொஞ்சம் தூரத்துல கூட ஒர்க் ஆகும். ஸோ தேடுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆஹா, டைம் இஸ் கோல்ட். இப்படிக்கு வாட் தி ஹெல்? அப்பா என்ன சூடு. இப்போதைக்கு காஃபி மட்டும் தான், மிச்சம் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வேணும்னா இப்போயே சொல்லிக்க, ஓகேவா? டேய், நினச்சேன் ஸ்நாக்ஸ் வேணுமா? அது இல்லடா, வேற? இவனோ ஒருத்தன் எனக்கு இமேஜ்ல மெசேஜ் சென்ட் பண்ணிருக்கான். இமேஜில் மெசேஜா? சரி, அவன் நம்பர் சொல்லு. நம்பர்ல இல்லடா, ஏர் டிராப்ல சென்ட் பண்ணிருக்கான். ஏர் ட்ராப்பா? ஏர் ட்ராப் கூட பக்கத்தில் இருந்தால் தானே பண்ண முடியும். அதுதான்டா தெரியல. அப்போ அவன் இங்கே தான் நம்மளை எங்கேயோ பார்த்து சென்ட் பண்ணியிருக்கணும். அவன் பேர் தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது. ஜஸ்ட் ஐஃபோன் ஏர் ட்ராப்பை வச்சுக்கிட்டு யாருன்னு கண்டுபிடிப்ப. நீ ஒன்று பண்ணு, ஐஃபோனில் ஏர் ட்ராப்குள்ளே போய் எவ்ரி ஒன்லேருந்து நோபடின்னு மாற்று, அப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பண்ணிட்டேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, வா போகலாம். ஆமாம், அவன் பேர் ஏதாவது சொன்னானா? மேஜிக் மேன்னு சொன்னான். மேஜிக் மேனா? சரி வா போலாம். மேஜிக் மேன் எவனோ ஒருத்தன் உன்ன மாதிரியே பைத்தியக்காரன் போல இருக்கு. டேய், கொஞ்சம் ரெஸ்ட் குடுறா. அதெல்லாம் கிடையாது, வா. ஐயோ முடியலடா, டேய் கொஞ்சம் வெயிட் பண்றா.
இது கேட்டேனா எப்படி நீ எல்லாம் கலெக்டர் ஆகி நாட்டை காப்பாத்தி கொஞ்சம் மூடிட்டு இருக்கியா? டென்ஷன் ஆகாத. டென்ஷன் ஆனா பிபி சுகர் எல்லாம் வரும். லைஃப் ஒரே மாதிரி ரொட்டீனா போயிட்டு இருக்குடா. எங்கேயோ வெளியே போலாமா? எங்க வெளியே போறது? எங்கேயோ ஊர் சுத்த வேண்டியதுதான். சோம்பேறிலாம் கூட்டிட்டு போக முடியாது. ஏய் என்ன சொன்ன? ஏய், கண்டுபிடிச்சிட்டா? ஓடாத, உனக்கு நில்லுடா. பின்னாடியே ஓடுவானே. எங்க வந்து குடி பார்க்கலாம். என்னடி சிரிக்கிற? உனக்கு தேவைதான்டா. கை குர்ரி. வா. யாரா வராங்களா பாரு. யாரும் பார்க்கல. சரி வா போலாம். குர்ரினா சிரிக்கிறா பாரு லூசு. இதுக்கு மேலேயாச்சும் ரிவர்ஸ்ல ஓடாத. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 1 மாசம் ஸ்பீடா ஓடிடுச்சு. உள்ள வாங்க. அவன் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட திட்டு வாங்குறதே ஒரு ஃபேஷனா வச்சிருப்பான். என்னதான் சண்டை போட்டாலும் போர் அடிச்சா பைக் எடுத்துட்டு ஒண்ணா ஊரு சுத்த ஆரம்பிச்சிடுவோம். ஆனா கடைசி வரைக்கும் அந்த அன்னோன் ஏர்ட்ராப் மெசேஜ் வரது நிறுத்தவே இல்லை. இவ்வளோ சந்தோஷமா இருந்த எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பூகம்பம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. டேய் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல நிறுத்துடா. லிப்ஸ்டிக் வாங்கிட்டு போயிடலாம். இது ஓகேவா? இவன் மூஞ்சிக்கு லிப்ஸ்டிக் ஒன்று தான் கேடு. எங்கடா அந்த லிப்ஸ்டிக்கை காணும்? அப்போ நீ ஒன்று பண்ணு. நீ இங்கே தேடு, நான் அங்கே தேடுறேன். டன். எவ்வளோப்பா? மேம் 400. மறுபடியும் மேஜிக் மேனா? யார் இவன்? ரொம்ப நாளா நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். லிப்ஸ்டிக் இங்கே தான். இங்கே டேய் இதான்டா. அப்பா சாமி. ஏய் ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ பே பண்ணிட்டு வா. அப்படி போவி. 155. 155ஆண்ணா? இருக்கட்டும் இருக்கட்டும். உனக்கு ஞாபகம் இருக்கா இதுக்கு மேலே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்ல? ஆமாம். எங்கே உட்காரலாம்? அங்கே போகலாம். சரி ஓகே. என்ன சாப்பிட்ற? ஏதோ ஒன்று சொல்கிறா. ஓகே அண்ணா, உங்களுக்கு வந்து சைனீஸ் சீஸ் சாப்ஸ்னா எனக்கு 2 பரோட்டாண்ணா. எஸ் சார். பரோட்டாவுக்கு சிக்கன் கிரேவி எடுத்துகிட்டு வந்துருங்க. வீலிகளும் சுமைதான், மனதிற்கு பிடித்தவர்களை காண முடியாத போது. ஹே பிங்கி, வாட் a pleasant surprise. I was not expecting your visit here. நீங்க வருவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்னைக்கு பிங்க் ட்ரெஸ்ல அவ்வளோ கியூட்டா இருக்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிங்க் ட்ரெஸ்ல பார்க்கும்போது இதே மாதிரி தான் நெத்தியில கியூட்டா சந்தனம் வச்சிருந்தேன். அந்த சந்தனத்துக்கு நான் மிக பெரிய ஃபேன். And one more important thing. ஒரு டைம் காஃபி ஷாப் பக்கத்துல ரோடு கிராஸ் பண்ண தெரியாம 30 minutes நின்னுட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கா? அப்போ ஃபேஸ்ல பேனிக் கியூட் ரியாக்ஷனை பார்த்தேன். பா அதை இப்ப நினைச்சாலும் இப்பயாச்சும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆஹா, டைம் இஸ் காட். இப்படிக்கு டேய் இப்போ என்னடி? டேய் அந்த மேஜிக் மேன் திரும்ப வந்தான்டா. மேஜிக் மேனா? யார் அது? அதான் அந்த அன்னோன் டெக்ஸ்ட் இமேஜ்ல வந்ததுல அன்னோன் டெக்ஸ்ட். அவன்தான். உன்னை முன்னையே நோபடியில் மாற்றி வைக்க சொன்னல, ஏன் மாற்றல? அதான்டா தெரியல. ஆமா நான் உன் கண்ணு முன்னாடி தானே பண்ணேன். என்ன பண்ண? தேங்க்யூ ப்ரோ. சரி இரு, நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். யாருதான் அந்த மேஜிக் மேனோ?
பிங்கி, முக்கியமான விஷயம், நாளைக்கு உன்னை பார்க்க நேர்ல வர. ஷார்ப் 11 AM கெட் ரெடி. அது வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த முக்கியமான விஷயம் இதுதான். எல்லா பசங்களுக்கும் வர மாதிரி எனக்கும் லவ் தான். இது இப்போ ஆரம்பிக்கலைங்க, முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நாங்கள் 3 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ், அதான் லவ் சொல்ல பயமாக இருக்குது. இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் ஃபோனை வாங்கி ஆட்ராப் ஆன் பண்ணி வைக்கிறதே நான் தான். அவளுக்கு தெரிஞ்சா நான் க்ளோஸ். இப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுனே தெரியலையே. சாரிண்ணா, எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணிடுறா ஹரீஷு. மணியா? டேய், ஆ? அந்த மேஜிக் மேன் நேர்ல வரானாடா. மேஜிக் மேனா? எங்க எங்க? டேய், இன்னைக்கு இல்லடா, நாளை காலையில 11 மணிக்கு வரானா. ஓ, 11 மணிக்கா? வரட்டும், நாளைக்கு அவனை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. மறக்காம நீ வந்துரு. நான் வந்தா தானே அவனே வர முடியும். வா போலாம். ஐயோ, ஆபத்தை வாங்கி அப்படியே பேக்கெட்ல போட்டுட்டேனே. சீக்கிரம் வாடா. அத வரடிறி. அந்த சந்தனத்துக்கு நான் மிக பெரிய ஃபேன். எப்படிக்கு கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தைவமாஹி. தேடியா? ஐயோ ஐயோ. யாரா இருக்கும்? நான் யாருன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியட்டும், யாருன்னு அவனுக்கு இருக்கு. எனக்கு இருக்கு, இன்னைக்கு நல்லா இருக்கு. நேத்தே அவ யாருன்னு தெரியட்டும் தான் சொன்னான். நேர்ல வரட்டும், போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துறேன். ஒருவேளை போலீஸ் கிட்ட போயிடுவாளோ? 10:45. ஐயோ, இன்னைக்கு அவன் செத்தான். இன்னைக்கு நான் செத்தேன். என்னடா தூக்கமே கேக்குது. ஏய், நீதானா? இன்னொருக்கா போலீஸ்ட்ட போயிருப்ப. போலீஸா? 11 மணிக்கு வரேன்னா இன்னும் ஆளை காணோம். அரிஸ் ஆபத்தா தெரியுது. அப்படியே அடின் சைடு. ஏய், உன்னதாண்டா. அப்படியே முதல்ல உட்கார உட்கார. ஏன் ஒன்றும் வரல? அதான்டா தெரியல, மிஸ் ஆயிட்டான். மிஸ் ஆயிட்டான். அப்பா, இரு உனக்கு ஏதாவது சாப்பிட தான் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இமைக்கும் அழகை காண்பதற்காகவே இமைக்காமல் கிடக்கின்றன என் இமைகள். ஓய் பிங்கி, யாரையோ தேடுற போல. நீ இங்கன்னு இல்லை, இங்கிலாண்டுக்கே போனாலும் நாங்கள் இருப்பேன். நான் உன்னை பார்த்துட்டேன். உன் கண்ணு அவ்வளோ அழகு. எப்படியும் நம்பி இருக்க மாட்டேன். ப்ரூஃப் பண்ணட்டா? உன் ரைட் சைடில் ஒருத்த கிரே கலர் ஷர்ட் போட்டு உன் அழகை பார்த்து ஷாக் ஆகிட்டு போவான் பாரு.
ரியலி ஐ திங்க் இட்ஸ் 1000 வாட்ஸ் பவர். டிட் யூ ரிமெம்பர் ஒரு டைம் ஓட்ட தெரியாம ஒரு ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்தேன், ஞாபகம் இருக்கா? ஓட்ட தெரியாம ஓட்டி கீழே விழுந்துட்டு குழந்த மாதிரி இழந்துட்டு இருந்தேன். அப்போ முடிவு பண்ணேன், இனி உன் கண்ணுலேருந்து தண்ணியே வரக்கூடாதுன்னு. நான் இருக்கிற வரைக்கும். அண்ட் ஃபைனலாக நாளைக்கு கண்டிப்பாக மீட் பண்ண வரேன் 11 AM டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன். நீ எங்கே இருந்தாலும். இப்படிக்கு இதுதான் என் லைஃப்ல சிரிக்கிற கடைசி சிரிப்புன்னு எனக்கு அப்போ தெரியல. ப்ரோ கொஞ்சம் தள்ளி உட்காருங்க ப்ரோ. சூப்பர்ரா. அவங்க இருக்கண்டா. அவங்களுக்கு எங்களை தெரிஞ்சிருக்குமாடா? டே அப்படி தெரிஞ்சிருக்கணும்னா அன்றைக்கி காஃபி ஷாப்லேயே நீங்கள் தானே இருந்தீங்க, அன்றைக்கே தெரிஞ்சிருக்கணும்டா அவளுக்கு. ம் ம் ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க்யூடா. மறக்காம ட்ரீட் கொடுத்துரு. வந்து பார்த்துக்கிறேன். என்ன ஷாலினி சிரிச்சுக்கிட்டே இருக்க? ம் ஒன்றும் இல்லையே. ஏய் உண்மையை சொல்லு, யார் அந்த மேஜிக் மேனா? ஆமாம். ஆமாவா? அப்போ அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் அதிகமாக இருக்க போல. நான் ரோடு கிராஸ் பண்ணுறப்போ 2 minutes தான் பேனிக் ஆகியிருப்பேன். அதை கூட நோட் பண்ணி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்க்குறப்போ அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்கு. ம் அப்படியா? இப்போ கூட என்னன்னு தெரியல, காஃபி ஷாப், மால், பார்க் எங்கே போனாலும் அவன் இருப்பானோ அப்படிதான் ஞாபகத்துக்கு வருது. அவ்வளோ பிடிச்சிச்சா? தெரியல என்னன்னு, இது கொஞ்சம் புதுசாக இருக்கு. ம் ம் எல்லாரும் வாட்ஸ்அப், இன்ஸ்டான்னு போகிற ஜென்ரேஷனில் ஏர்ட்ராப்லேயும் ப்ரப்போஸ் பண்ண முடியும்னு ஒருத்தர் காமிச்சிருக்கான்ல, அதுதான் எங்கேயும் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. அப்படியா? சரி ஷாலினி, நான் ஒன்று கேட்கவா? நாளைக்கு அந்த மேஜிக் மேன் யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பியா? அவன் வந்தா பார்த்துக்கலாம். அண்ணா நிலாண்ணா, நீங்க போய் சூரியனை கூட்டிட்டு வாங்க. மேஜிக் மேன் இஸ் வெயிட்டிங். டேய் 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 லூசு பயல. மயிராண்டி எதுக்குடா கத்திட்டு இருக்க? வந்து உட்கார்றா. நைட் டைம்ல உயிரை மயிரம். பின்ன சும்மாவா? 3 வருஷ கனவுடா, விட முடியுமா? சரி, நாளைக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ண போற? அதான்டா தெரியல, அதை பற்றி நினச்சாலே தலைலாம் வலிக்குது. சரி விடு, எப்படி ப்ரப்போஸ் பண்ணாலும் ஓகே தான் சொல்ல போறா. அப்படிங்கிற? எனக்கு பெரிய ஆசைலாம் ஒன்றும் இல்லடா, அவள் கையை பிடிச்சி நடந்து போகணும், அவ்வளோதான். சரி நீ நடந்து போ, நான் அவகிட்ட ஃபோன் பேசணும், நான் போகிறேன். டேய் கரெக்டாக பண்ணு. நான் பண்ணுற ஒரே ப்ரப்போஸில் ஓகே சொல்லிடணும். ஷாலினி, ஹரிஷ், நான் தான் அந்த மேஜிக் மேன். சரி ஒழுங்காக சொல்கிறேன் ஹரிஷ். ஹரிஷ், நான் தான் ஷாலினி. சரி என்னடா சொதப்புன்னு சொதப்பிக்கிட்டே இருக்க, ஒழுங்காக சொல்கிறா. டேய் இது எப்படியாச்சும் அவ கையில கொடுத்துருண்டா, வேற ஒன்றுமே வேணாண்டா. கொடுத்துருவேன்டா. இன்னைக்கு அவ்வளோ நானான்னு பார்த்து.
ஏய் ஓடுடா ஓடு ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. ஏய் என்னாச்சுடா? ஏய் ஏய் ஹரிஷ் ஹரிஷ் டேய் இங்க பாரு. ஹரிஷ் ஹரிஷ் இங்க பாரு ஹரிஷ். டேய் என்னடா ஆச்சு? டேய் ஹரிஷ், டேய் என்ன ஆச்சு? டேய் கண்ணை தொடுறா. டேய் ஹரிஷ் என் கண்ணை பாரு. டேய் என்ன பாருடா. டேய் ஹலோ ஆம்புலன்ஸ். அண்ணா என் ஃப்ரெண்ட் மயக்க போட்டு விழுந்துட்டானா, வாங்கண்ணா. ஹரிஷ் இங்க அண்ணா, இந்த பாரு. பார்க் கிட்டண்ணா. ஒண்ணும் இல்ல. ஏய் இங்க பாருடா. பேஷண்ட்டை சீக்கிரமாக ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணணும். இட்ஸ் a critical situation, மேக் இட் ஃபாஸ்ட். டாக்டர் என்னாச்சு டாக்டர்? அது என்னன்னு இப்போ எங்களால் எதுவும் சொல்ல முடியாது. ரிப்போர்ட் வர 1 hour ஆகும். வந்தால் தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். டாக்டர் டாக்டர் என்னாச்சு இவனுக்கு? தெரியல, மேபி காலையில சாப்பிடாம இருந்தனால இந்த மயக்கம் வந்திருக்கலாம் போல. எங்க காலைல சாப்பிட்றான்னு சொன்னா கேட்குறான் அவன். சாப்பிடாதனால தலைவலிக்குதுன்னு வேற சொல்லிட்டு இருந்தான். ஒன்றும் ஆகாது. நாங்க இருக்கோம். ஷாலினி, இதுக்கான அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது போடா. இதுக்கான அர்த்தம் ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லுவேன். பேஷண்டோட அட்டெண்டர் யாரு? உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க, போய் பாருங்க. ஓகே. உங்களை யார் ஐசியூக்குள்ள விட்டது? வெளியே போங்க. சிஸ்டர், அந்த பேஷண்ட்க்கு ஆப்ரான் மாத்துங்க. ப்ளீஸ் டேக் யூர் சீட். பேஷண்ட் வீட்டிலேருந்து யாரும் வரலைங்களா? ஏன் டாக்டர் என்னாச்சு? அவர் அடிக்கடி தலைவலிக்குதுன்னு உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லியிருக்காரா? இப்போ ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இல்லைங்களே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். ம். சொல்லியிருக்கான். இத்தனைக்கும் அதுவும் பொதுவாக தான் சொல்லியிருக்கான். சரி, அவர் வண்டியில் போகும்போதும் அல்லது வேலை செய்கிற இடத்துலையோ தலையில் அடிபட்ட மாதிரி ஏதாச்சும் உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். ஆமா டாக்டர், ஒரு டைம் ஜாகிங் போறப்போ கால் தடுக்கி கீழே விழுந்துட்டான். அப்போ தலையில அடிபட்டுருச்சு. ஒருவேளை அதனால தலைவலி இருக்குமோ? ஐம் சாரி டு சே திஸ். உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஹரிஷ் இஸ் இன் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். அவரை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவருக்கு லெட் மீ எக்ஸ்பிளைன். ஆப்டிக்கலில் அடிபட்டனால உள்ள ஹையாய்ட் போனில் டேமேஜ் ஆகிருக்கு. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பின்மண்டையில் ஒரு சுற்றி வச்சு அடித்த மாதிரி. இப்போது நம்ம கையிலையோ கால்லையோ அடிபட்டா உள்ள வீக்கமாகல, அதே மாதிரி தான் மூளையும் உள்ள வீக்கமாயிருச்சு. மூளைக்கு வர வேண்டிய பிளட் அண்ட் ஆக்சிஜனை வரவிடாமல் தடுத்துருச்சு. இப்போ அவருக்கு எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். டாக்டர், இது காப்பாற்றவே முடியாதா? காப்பாற்றிருக்கலாம் அவருக்கு அடிபட்டதுலேருந்து 1 or 2 days. பட் நவ் ஹீ இஸ் இன் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். அது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன் இப்படி பண்ண?
சிஸ்டர் பேஷண்ட்டோட திங்ஸ். ஷாலினி, இது நல்லா இருக்குல்ல? டேய் அதெல்லாம் நல்லா இல்லை, வாடா. இது டே 5. ஹாய் பிங்கி. அவன் பேர் தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது. யார் அந்த மேஜிக் மேனா? மேஜிக் மேன் யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பியா? 11 AM நான் வந்தேன், எப்படியும் உன்னை பார்த்தா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். எப்படியும் நான் சொல்ல மாட்டேன், அதான் லெட்டர் இமேஜ்லையாச்சும் சொல்கிறேன். அந்த மேஜிக் மேன் வேறு யாரும் இல்லை, நான் தான், ஹரிஷ். நான் காலேஜில் உன்னை பார்க்கறதுக்காகவே என்னோட கிளாஸை கட்டடிச்சிட்டு வருவேன். உன்னை அவ்வளோ பிடிக்கும். பேசாமல் இருந்தால் அழுகு வருது, பேசினா சண்டை வருது. இப்பயும் எனக்கு பெரிய ஆசைலாம் ஒன்றும் இல்லை. உன் கையை பிடிச்சி நடந்து போகணும், அவ்வளோதான். அதுக்கான வாய்ப்பை தருவியா? நான் இருக்கிற வரைக்கும் நீ எப்பயும் அழுகக்கூடாது. நீ என்னை விட்டு விலக நினைக்கும் அந்த நொடிற்கு முன் நீ நினைத்து பார்க்காத தூரத்திற்கு நான் சென்றிருப்பேன். எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தானோ அவ்வளோக்கு அவ்வளோ கவலையும் கொடுத்துட்டு போயிட்டான். இந்த கதையை மேலே சொல்ல இப்போ அவனும் இல்லை. எங்கே பார்த்தாலும் அவன் இன்னொரு வாட்டி வந்துட மாட்டானான்னு தான் மனசு ஏங்கி தவிக்குது. டெய்லி மார்னிங் சேர்ந்து ஒன்றா ஓடிட்டுருப்போம். இப்போது நான் மட்டும் ஓடிட்டுருக்கேன். எப்படி வந்தானும் தெரியல, எப்படி போனானும் தெரியல. என் லைஃப்பில் வந்த ஒரு மேஜிக் மேன் மாதிரி.